இப்போ இந்த திராவிட கொள்கைகளை மையமாக வைத்து தான் இப்போ நடிகர் விஜய் கட்சி தொடங்குறாரு மாநாட்டில். அது தொடர்பான அது சார்ந்த கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை தான் சொல்கிறாரு. பொதுவாகவே இங்கே அரசியல் திமுக அதிமுக மற்றும் அது தொடர்ந்து வரக்கூடிய கட்சிகளிலும் இந்த திராவிட கொள்கைகள் இருக்காங்க. நீங்கள் ஒரு மாற்று அரசியலை நீங்கள் பாஜக முன்னெடுக்கிறீங்க. அந்த கொள்கைகளை தான் அதை நீங்கள் பேசுகிறீங்க. அது உறுதியாகவும் அதில் இருக்கிறீங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த வாக்கு வங்கிகளில் இருந்து உங்கள் தரப்பு இவங்க தான் பெரும்பான்மையான வாக்கு வங்கிகளாக இருக்காங்க. கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி பொறுப்பில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இதற்கு அடுத்த அந்த வாக்கு சதவீதம் பெரிய அளவில் ஒரு ஒருங்கிணையாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மாற்று வாக்கு வங்கிங்கிறது முழுமையாக ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க சார்? ஏற்கனவே இருக்கிறதே போதும்னு நினைக்கிறீங்களா 2026 தேர்தலில்? இல்லைன்னா புதுசாக அதை சேர்க்க போகிறீங்களா? அதில் நிச்சயமாக மாற்று சிந்தனை மக்களுக்கு வரும். அந்த அளவுக்கு பெரும்பான்மை இருக்குதா? கம்யூனிஸ்ட் தலைவர் அந்த அளவுக்கு இப்போ சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன். கம்யூனிசத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக போற்றப்பட்ட லெனின் அவர்கள் வானுயர சிலையை நம்ம பார்த்தோம். அதே ரஷ்யாவில் புரட்சி ஏற்படும் போது லெனின் அவர்களுடைய சிலையை கீழே தள்ளிவிட்டு அதன் மேல் என்ன செய்தார்கள் அவர்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இது ஒரு சித்தாந்த காலத்தின் அடிப்படை மாற்றம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திராவிட சிந்தனைன்னு என்ன? திராவிட சிந்தனையில் இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் பாஜக சிந்தனையில் இருக்கு. அவங்க குடும்ப பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நாங்கள் போட்டுறோம். பெண்கள் முன்னேற்றத்தை போட்டுறோம். கல்வியில் எல்லாரும் மேம்படன்னு போட்டுறோம். என்ன உங்களுக்கு திராவிட சிந்தனை, தனி சிந்தனை? ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. பெரியார் கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கலாம், கடவுளை வணங்குபவன் காட்டு முராண்டி, கடவுளை கும்பிடுகிறவன் முட்டால் எழுதி வச்சுக்கலாம். அந்த சித்தாந்த ஆதரவாளர்கள் அந்த சிலையை சுத்தி தான் நிக்கிறாங்க, பாவம் கைவிடப்பட்டவர்கள். ஆனா கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நீங்க அமெரிக்காவில் 108 இந்து கோயில், அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலைக்கு அடுத்து அனுமான் சிலை அங்க வானுயர நிக்குது. இதுதான் மாற்றம். இந்தியாவில் நான் சொல்லல, அமெரிக்காவில் சொல்றேன். சவுதி அரேபியாவில் 4 ஏக்கர்ல ராமர் கோயில் கட்டுறாங்க. சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே நிலம் கொடுத்து ராமர் கோயில் கட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது நீங்க இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மண்ணுன்னு சொல்லக்கூடிய தமிழ் மண்ணில் இருந்த ராஜேந்திர சோழன் வழிவந்த ராஜராஜ சோழன் வழிவந்த மன்னர் தான் கம்போடியாவில் வெற்றி பெற்று போரில் வெற்றி பெற்று அங்கோவர்ல உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோவில் அங்க கட்டி வச்சிருக்கிறார். அதெல்லாம் நீங்க பார்க்கத்தான் செய்றீங்க. திராவிட சிந்தனைன்னு சொல்லக்கூடிய பெரியார் கருத்துக்கள் அப்படியே புறந்தள்ளப்பட்டு ஒரு குறுகிய வட்டத்தில் அண்டாவில் குண்டாவில் சுருங்கி போயிருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிராக பொங்கி எழுந்த மக்கள் ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்காங்க. ஆன்மீகத்தில் மூழ்கிறது கோயிலில் போய் சாமி கும்பிடுறது மட்டுமல்ல, இந்த நாடு நல்லா இருக்கணும், நம் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம உற்றார் சுற்றார் நல்லா இருக்கணும் என வாழ்க்கை முறையோட ஒரு சனாதனம் கலந்த ஒரு வாழ்க்கை முறை நெறிமுறை தான் இந்த இந்து தர்மம். அது இன்றைக்கு ஓங்கி வளர்ந்துட்டு இருக்கு. வேற என்ன திராவிட சிந்தனை? இதை தவிர்த்து என்ன உங்களுக்கு திராவிட சிந்தனை சொல்லுது? ஒன்ன நீங்க சொல்ல முடியுமா? உங்க திராவிட சிந்தனையில நாங்க சொல்ற பல்வேறு கருத்துக்கள், புதுமை பெண், பெண்களுடைய முன்னேற்றம், மகாகவி பாரதியார் சொன்னதை விடவா இங்க பெரியாரும் கலைஞரும் அண்ணாவும் சொல்லியிருக்காங்க. நீங்க மக்களை ஒரு கட்டமைப்பில் கொண்டு வந்து கதை, கட்டுரை, மேடை பேச்சு, சினிமா, நாடகம்னு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணீங்க. இந்த 65 வருஷமா அது நடந்துட்டு இருக்கு. வேற கட்சிக்கு இடமே இல்லாம அந்த கட்சி உடைஞ்சு, அடுத்த கட்சி உடைஞ்சு, அடுத்த கட்சி உடைஞ்சுன்னு உடைஞ்ச கட்சிகள்லாம் ஒரு திராவிட இயக்கமா வர்றதுனால இந்த தமிழ்நாட்டிலே திராவிடன்னு பேர் வைக்கணும்னு பேர் வச்சு பல கட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன புதுசா பண்ணிருக்கீங்க? வீடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நாங்க பாஜகவோட சிந்திக்கிற கட்சியா திமுக? அதை விட சிந்திக்கிற கட்சியா திராவிட சிந்தனைகள்? கிடையாது. அப்படியே ஒரு பெரிய மாற்றத்தன்றைக்கு மோடி காமிச்சிருக்காரு. உலகின் ஒரு தலை சிறந்த உயர்ந்த நாடாக மாற்றி காமிச்சிருக்காரு. 5வது பொருளாதார சக்தி மிக்க நாடா மாற்றி காமிச்சிருக்காரு.
ஐநா சபையில நிரந்தர உறுப்பினர் ஆக்குங்கன்னு கெஞ்சின இந்தியா போக இன்றைக்கு அங்க இருக்கிற பிரான்ஸ் கனடாவும் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடா இல்லாம இது என்னையா ஐநா சபைன்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்களே. ஓகே சார், நன்றி சார். உலகுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நாட்டு, அந்த நாடு நம்ம ஐநா சபையில நிரந்தர மெம்பரா இல்லாட்டி எப்படியா நடத்த முடியும்னு அவங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம உயர்ந்திருக்க இல்லையா. இது உங்க திராவிட சிந்தனையில வந்துச்சு, தேச சிந்தனையில வந்துச்சு சார். மக்களை நம்ம சொல்லலாம் திராவிட மாடல் அது இதுன்னு. என்ன மாடல்? ஒரு மாடல் கிடையாது. மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் எல்லா செய்முறைகளையும் தமிழுக்கான வளர்ச்சியையும் இலக்கியங்களையும் கொடுத்ததுல யாரு? பெரியார் வந்த பிறகு திமுக கொடுத்துச்சா? இங்க இருக்கிற இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையுமே, தெய்வ வழிபாடு, கோபுரங்கள், நட்சத்திரங்கள், சூரிய மண்டலம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொன்னதுல இவங்க வந்த பிறகு கண்டுபிடிச்சு சொன்னீங்களா? சும்மா அரசியலுக்கு கதர் வெட்டி சட்டைக்கு பதிலா வேற ஒரு சட்டையை போடுவோம், வேற ஒரு துண்டை போடுவோம், வேற ஒரு வேட்டியை கட்டுவோம்னு நாடகம் போட்டீங்க. அந்த நாடகம் சீக்கிரம் கலையும் சார். ஓகே சார், நன்றி சார். கருணாராஜன் சார் பல்வேறு கருத்துக்களை வரலாற்று பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் தெரிவித்தமைக்கு, இந்த சிறப்பு நிறைவில் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். மற்றொரு சிறப்பு நிறைவில் சந்திக்கலாம். நன்றி.